ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா சரிகமபா இந்த சீசன் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. அதில் ஒரு போட்டியாளரோட கதையை கேட்கும்போதும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் எப்படின்னா ஜெயிக்கணும்னு அவங்க போராடுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்மளோட விஷஸை சொல்லிடுவோம். இன்னைக்கு சரிகமபால ஒரு போட்டியாளரான பவித்ராவோட பயோகிராஃபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பவித்ராவோட சிங்கிங் பிடிக்கும்னா நீங்கள் கமெண்டில் ஒரு விஷஸ் போட்டுருங்க. பவித்ரா கடலூர் மாவட்டத்தில் குடிகாடுன்ற ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பொண்ணு பேர் நட்சத்ரா. சாதாரண கிராமத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த அவங்க இன்னைக்கு சரிகமபால ஒரு போட்டியாளராக இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்ட் தான். ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு இருந்த ஒரே ஆசை அவங்க பாடகியே ஆகணுன்றது தானா. 6th படிக்கும்போதே ப்ரேயர் சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்களாம். அதை பார்த்துட்டு இவங்க மியூசிக் டீச்சர் நீ நல்லா பாடுறியே அப்படின்னு இவங்கள மோட்டிவேட்டும் பண்ணுவாங்களாம். நிறைய பாடு அப்படின்னு. நிறைய பேரும் இவங்கள நீங்கள் நல்லா பாடுற, நிறைய ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால் இவங்களுக்கு மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அம்மா கிட்ட என்னை மியூசிக் கிளாஸ் சேர்த்து விடுங்க அப்படின்னு கேட்கும்போது இதை கற்றுட்டு நீ என்ன பண்ண போகிற, விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டலோட வாசல்லையே பாட்டு கிளாஸ் இருந்திருக்கு. எப்படின்னா அந்த மியூசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனால் காசு இல்லை. ஸோ அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. பாட்டு கிளாஸ் போய் கற்றுக்கணும்னு ஏக்கத்தோடு இருந்திருக்காங்க. சரிகமபானா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஆனால் கடைசி வரைக்கும் போனதே இல்லையா. காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மாமா பையனையும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே பக்கத்து வீடு தானா. மேரேஜ்க்கு அப்புறம் நட்சத்திராவும் பிறக்கிறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக 5 இயர்ஸ் வாழ்கிறாங்க. அவரும் இவங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாராம். நிறைய ஃபங்க்ஷன்ஸில் என் ஒய்ஃப் ரொம்பவே நல்லா பாடுவாங்க, ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு இவங்க ஹஸ்பண்ட் கேட்பாராம். ஸோ அவங்களும் கூட்டம் குறையட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். குழந்தைய வச்சுட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் வாய்ப்புகள் கிடைக்காதா. தன்னோட மனைவிக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்றதும் அவருக்கு ரொம்பவே கோவமாக தான் இருந்துச்சாம். இவங்களோட பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல தான் இவங்க ஹஸ்பண்ட் பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. பர்த்டே இன்விடேஷனில் கச்சேரின்னு எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் கச்சேரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாராம். அதில் சிங்கர் யாருன்னு கேட்டால் பவித்ரா தானா. இப்போ போய் பாடு, எவன் உன்னை தடுக்கிறான்னு நான் பார்க்குறேன், உன் விருப்பமா நீ பாடுன்னு சொல்லி சொன்னாராம். இவங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாடினது அப்போ தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சான்ஸ் கிடைக்கலன்னு ரொம்பவே அழுதுட்டு இருந்த இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்ததே இவங்க வீட்டுக்காரர் தான். ஆல்ரெடி ஷோஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை பற்றி நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் அவர் ரொம்ப ஹெல்பிங் மைண்டாக இருந்தாருன்னு 2800 ரூபாய்க்கு அவரோட குழந்தை பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் ரோட்டில் ஒரு குழந்தை துணி இல்லாமல் நடந்து போயிருக்கு. அதை பார்த்து அப்படியே ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டாராம். எதுவுமே இவங்க எடுக்கவே இல்லையாம். பவித்ரா கூட இது நம்ம குழந்தைக்கு வாங்கினது, நீங்கள் ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்களாம். ஆனால் அவரு உனக்கு மனசாட்சியே இல்லையா, அந்த குழந்தை ட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கு, நான் உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன், கண்டிப்பாக உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனவர் கடைசியாக இவங்க கிட்ட ஃபோனில் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துடுறாரு. பவித்ராவோட ஹஸ்பண்ட் சாதாரண ஒரு வெல்டிங் ஒர்க் பண்ணுறவர் தான். கோவில்லையும் வெல்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணுவாராம். ஸோ வருஷம் அந்த கோவிலில் சாப்பாடும் போடுவாராம் எல்லாருக்கும். அந்த ஊர் மக்கள் சொன்னதெல்லாம் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவர், ரொம்ப நல்லவருன்னு தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் படிங்க, படித்தாதான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். ஸோ அவங்க ஹஸ்பண்டோட ஆசையே பவித்ராவை எப்படின்னா ஒரு பாடகியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் இவங்க ஃபஸ்ட்டு சரிகமபால கலந்துருக்காங்க. பட் அப்போ அவங்க செலக்ட் ஆகலை. திருப்பி 2வது வாய்ப்பில் தான் இவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட்ஸாக இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லிட்டு வந்திருப்பாங்களே, அதில் அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப கண் கலங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க ஃபஸ்ட் ரவுண்டில் நினைத்து நினைத்து பார்த்தேன் சாங் பாடியிருப்பாங்க. அதில் ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க வாய்ஸில் அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே எதனா ஒன்று ஜெயிக்கணுன்றதுக்கு தான் ஓடிட்டே இருக்கும். பவித்ராவுக்கு சிங்கிங்காக இருக்கலாம், நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையாகவே இருக்கலாம். ஸோ எல்லாரும் ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் புவி.